Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் 2024 நாங்கள் ஜிஆர்டியில் வந்து கோல்டு சீட் போட்டிருந்தோம். அந்த கோல்டு சீட் போட்டு அது கம்ப்ளீட் ஆகி இந்த இயர் அக்டோபர் 2025 நாங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து கோல்டு சீட் போட்டோம், எவ்வளோ பே பண்ணோம், எவ்வளோ மந்த்ஸுக்கு பே பண்ணோம், இப்போ அதனால் எங்களால் எவ்வளோ ஜுவல்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்றது பார்த்துக்கலாமா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து டிசம்பர் 2024 நாங்கள் வந்து ஒரு மந்த்லி 20,000 பே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த சீட் வந்து 11 மந்த்ஸ் பே பண்ணணும். இந்த 11 மந்த்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா வந்து நோ வேஸ்டேஜ். ஸோ ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் 2024 இந்த வருஷம் அக்டோபர் 2024 வரைக்கும் நாங்கள் 11 மந்த்ஸ் வந்து 20,000 பே பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,20,000 வந்து நாங்கள் டோட்டலாக பே பண்ணியிருக்கோம். இது என்ன மாதிரி வரும்னா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி மந்த் எந்த டேட்டில் வந்து நம்ம கோல்டு சீட் பே பண்ணுறோமோ அன்னைக்கு எந்த கோல்டு ரேட்டோ அந்த வெயிட் வந்து நம்ம கார்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அந்த கோல்டு வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 11 மந்த்ஸ் எண்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக 10 மந்த்ஸ் எண்ட்லேயே நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கம்மி. எப்படின்னா 10 மந்த்ஸ்க்கான கோல்டோட அந்த வெயிட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் நம்ம வந்து 11th மந்த் பே பண்ண உடனே பே பண்ணுற அன்னைக்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து 11 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக பே பண்ணிட்டு எடுக்கிறது தான் வந்து ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த 11 மந்த்ஸ் பே பண்ணதில் வந்து எங்களுக்கு 25 கிராம்ஸ் வந்து 25 + சம் மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3.25 பவுன் வந்தது. அந்த 3.25 பவுனுக்கு நாங்கள் என்னென்னலாம் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்றது பார்த்துடலாம். அதனால எங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்போவுமே டிசம்பர் மந்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்டோபரில் வந்து அவங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சில்வர் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அது எப்படின்னா, நம்ம எவ்வளோ வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அதே வெயிட் அளவுக்கு சில்வர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கோல்டு சிட்டுக்குமே அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து எவ்ரி இயர் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளி எப்போ எடுக்கிற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எந்தெந்த கோல்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், அது வந்து எவ்வளோ வெயிட்ன்றதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணோம்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரேஸ்லெட், எனக்கு ஒரு பிரேஸ்லெட், அப்புறம் வந்து மீதி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலான்றதை வந்து பண்ணிடணும். ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலுமே வந்து நமக்கு வந்து பிரேஸ்லெட் அந்த கேட்டகரியில் தான் வந்து வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சிட் போட்டு எடுக்கிறது தான் வந்து ப்ராஃபிட். இப்போ வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் என்ன எடுத்தோன்றதை, லாஸ்ட் இயர் சிட் போட்டு இந்த இயர் நாங்கள் என்ன எடுத்தோன்றதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட், ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 பவுன் கிட்ட வந்தது. 2 பவுன் கிட்ட வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வார் டைப்பில் இடையில பேட்டர்ன்ஸ் வரும். நல்லா பார்க்கும்போது இது வந்து ஒரு 3.5 பவுன் மாதிரி நமக்கு வந்து தெரியும். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 17 to 19% தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் பில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. ஜாக்வார் டைப்பில் இடையில வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரி வந்து நமக்கு வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கவே கையில் போடும்போது நல்ல பார்வையாக இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பார்த்தோம்னா லேடிஸ் பிரேஸ்லெட் ஒன்று பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3/4 பவுன் கிட்ட வந்தது. 3/4 பவுன் அரௌண்ட் 1 பவுன் கிட்ட வந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ரிங் பேட்டர்னில், இதுவும் டெய்லி வேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிங்ஸ் டைப்பில் இடையில ஸ்டோன்ஸ்லாம் வச்சு இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 பவுன். ஸோ மென்ஸ் பிரேஸ்லெட் ப்ளஸ் இந்த பிரேஸ்லெட் சேர்ந்துட்டு 3 பவுன் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்குன்னா ஒரு 2 கிராம்ஸ். அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது டெய்லி வேர் ஸ்டட்ஸ் பார்க்கலான்றது தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டட் வந்து எடுத்தோம். இந்த ஸ்டட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1/4 பவுன் தான் வந்தது. 2 கிராம்ஸ் கிட்ட தான் வந்தது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் சென்டரில் ஹார்ட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருந்தது. பட் இது டெய்லி வேர்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா. அது மாதிரி பேபிஸ்க்குமே இது யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நார்மலாக டெய்லி வேர்க்கு வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதுவுமே அரௌண்ட் 18 to 19% தான் வந்தது. நான் வந்து உங்களுக்கு பில்லில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதுக்கு வந்து நாங்கள் அரௌண்ட் 25 கிராம்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சில்வர் காயின்ஸ் வந்து சேம் வெயிட்டில் சில்வர் காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ஆஃபர் இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் நமக்கு பெனிஃபிட். ஆக்சுவலாக அது வந்து இந்த இயர் வந்து சில்வர் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆனோடனே இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் முதலே போய் பர்ச்சேஸ் பண்ணனால எங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆச்சு. இந்த 2 சில்வர் காயின்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
இந்த லக்ஷ்மி பேட்டர்ன் போட்டு வச்சிருந்த சில்வர் காயின்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இதுவும் அரௌண்ட் 25 கிராம்ஸ். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண டோட்டல் ஜுவல்ஸோட பில்லு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இயரிங். இது வந்து நான் வந்து 2 கிராம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 பவுன் கிட்ட. அதுக்கு வந்து எனக்கு வந்து 17.11% போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது கேஸ்டிங் டைப்னால இந்த இயரிங் தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது கேஸ்டிங் டைப்னால 17.11% வந்து எங்களுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிரேஸ்லெட் இது வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 15.06% வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு எடுத்த பிரேஸ்லெட்டோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். பிகாஸ் இதுக்கு ஹூக்குக்கு தனியாக இந்த பிரேஸ்லெட்டுக்கு தனியாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 இதுவுமே வந்து இந்த பிரேஸ்லெட்டோட இது. பிகாஸ் இந்த ஹூக்கு இந்த ஜாக்வார் டைப் பிரேஸ்லெட்டோட இது. இதோட க்ளோஸ்அப் வியூ வேணால் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாக்வார் டைப்பில் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் வந்துருக்கும் பாருங்கள். பிரேஸ்லெட் பார்த்தோம். அதோட வேஸ்டேஜ் பாருங்கள் 17.66% போட்டிருக்காங்க. அதோட வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் ஓகேங்களா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நல்ல க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆக்சுவலாக இதோட க்ளோஸ்அப் வீடியோஸ் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் இருக்கும், நம்ம சேனலோட ஷார்ட்ஸில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்னில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் லுக் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இதுவும் அரௌண்ட் 6 to 7 கிராம்ஸ் வெயிட் தான் இருந்தது. பட் ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கும், டெய்லி வேர்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க டோட்டலாக நாங்கள் பே பண்ணது வந்து 11 மந்த்ஸுக்கு 20,000. அப்போ வந்து 2,20,000 கிட்ட வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த அரௌண்ட் அந்த வெயிட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் நாங்கள் வந்து 3% பே பண்ணோம். ஸோ இந்த 25 கிராம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 25 கிராம்ஸ் இருக்குங்க இல்லையா, நாங்கள் தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ணனால இந்த 25 கிராம்ஸ் ஆஃப் ஈக்குவல் சில்வர் வந்து அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி நீங்கள் சிட் பே பண்ணும்போதே நார்மல் கிஃப்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த நார்மல் கிஃப்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, லைக் எவ்வளோ சிட் பே பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20,000 பே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த கிஃப்ட் வவுச்சர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4,000 to 10,000 இந்த கிஃப்ட் வாங்கிக்கலாம். அது மாதிரி 5,000 to 7,000 இந்த கிஃப்ட் வாங்கிக்கலாம். ஸோ 1,000 பிலோ இருந்துச்சுன்னா இந்த கிஃப்ட் வாங்கிக்கலான்ற மாதிரி வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிட் பிரித்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து 20,000 வந்து டோட்டலாக 20,000 ஒரே சிட் போட கிடையாது. பிகாஸ் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம், பட் ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அந்த கேட்டகரியில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த கிச்சன் செட், டின்னர் செட் அந்த மாதிரிலாம் கிஃப்ட்ஸ் வந்தது. அது வந்து நாங்கள் சிட் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் வந்து வாங்க போகும்போது வந்து அக்டோபர் தீபாவளி ஆஃபர்னால எங்களுக்கு இந்த ஈக்குவல் வெயிட் ஆஃப் சில்வருக்கு வந்து இந்த 2 சில்வர் காயின்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் அப்புறம் மிடில் கிளாஸ் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.